ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். நம்ம தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி சரி, பதவி ஏற்றதுக்கு பின்னாடியும் சரி, ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குது. அது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் எல்லா நியூஸ் சேனல்ஸுமே அதை கவர் பண்ணி அதை நியூஸாக பிரேக்கிங் நியூஸாக போட்டுருவானுங்க. ஆனால் ஊடகங்கள் கண்ணிலேயே மாட்டாத ஒரு சுவாரஸ்யமான விஷயம் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அது எப்போ எனக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு போதிய மெஜாரிட்டி கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கும்போது 2வது முறையாக கவர்னரை பார்க்க போனார் பார்த்தீங்களா. அதாங்க காங்கிரஸோட 5 எம்எல்ஏவை தாவேக்காவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது முறையாக கவர்னர் சந்திக்கிறதுக்கு விஜய் அவர்கள் தன்னோட நீலாங்கரை இல்லத்திலிருந்து கிளம்பினார். அதுக்கப்புறம் கவர்னரோட வீட்டுக்கு போயிட்டு காங்கிரஸோட ஆதரவு லெட்டரை சப்மிட் பண்ணிட்டு ரிட்டன் அவரோட வீட்டுக்கு வரும்போது, நான் சிஎம்மா பதவி ஏற்கிற வரைக்கும் எனக்கு இந்த கான்வாய் பாதுகாப்பெல்லாம் வேண்டாம், கவர்னர்கிட்டே என்னோட Z+ கான்வாய் ப்ரொடக்ஷனை நான் வாபஸ் வாங்கிட்டேன், ஸோ அதனால நீங்களாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வழக்கமான பவுன்சர் பாதுகாப்போட விஜய் அவர்கள் அவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரு 8 வயசு குட்டி குழந்தை விஜய் அவர்களோட காரு தூரத்திலிருந்து வரதை பார்த்துக்கிட்டு குடுகுடுன்னு விஜய் அவர்களோட காரை பார்த்து ஓடி வந்துருச்சுங்க. பொதுவாக விஜய் அவர்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி ரோட்டில் அவங்களோட வாகனத்தில் வராங்க அப்படின்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் ரொம்ப பலமாக இருக்கும். 2 சைடுமே, அதாவது ரோட்டில் 2 சைடுமே கயிறை கட்டி பொதுமக்கள் உள்ளே வராத மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போலீஸுமே விஜய் அவர்கள் வரும்போது ரோட்டில் 2 சைடுமே கயிறை கட்டி வச்சுக்கிட்டு பொதுமக்கள் யாரும் விஜயோட கார் நோக்கியோ இல்லை வழிமறிக்கிற மாதிரி யாரும் வந்துடக்கூடாதுன்னு கயிறை கட்டியுமே இழுத்து பிடிச்சிக்கிட்டு தடுத்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. பட் அப்போ அந்த 8 வயசு குழந்தை ரோட்டு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தது. அப்போ யாரோ இந்த குழந்தைகிட்ட விஜய் மாமா வராரு பாப்பா அப்படின்னு சொல்லும்போது எக்ஸைட்மெண்ட்டில் போலீஸ் பிடிச்சிட்டு இருந்த அந்த கைத்திலிருந்து WWE ரெஸ்லர்ஸ் எல்லாம் ஸ்டேஜுக்குள்ளே போக கைத்திலிருந்து குனிஞ்சு போவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த 8 வயசு குழந்தை கைத்திலிருந்து உள்ள குனிஞ்சு விஜயோட கார் நோக்கி வேகமாக ஓடிடுச்சு. இந்த பாப்பா ஓடி வரதை தூரத்துலேருந்தே விஜய் அவர்கள் நோட்டீஸ் பண்ணாரு. சுற்றி இருக்க போலீஸும் பப்ளிக்கும் ஓடாத பாப்பா நில்லுன்னு கத்துனாலும் கேட்காம அந்த பாப்பா காரை பார்த்து ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. உடனே விஜய் அவர்கள் தன்னோட காரையும் தனக்கு பின்னாடி வர காரையும் கையை கட்டி ஸ்லோ பண்ணாரு, தன்னோட காரை நிப்பாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அந்த குழந்தைகிட்ட இந்த மாதிரிலாம் ஓடி வரக்கூடாதுமா, உங்க கூட யாருமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ரோட்டு ஒருத்தர் இருந்த அந்த குழந்தையோட பாட்டி இது என்னோட குழந்தைங்க அப்படின்னு அழுதுகிட்டே கத்த, சடனா விஜய் அவளோட பவுன்சர்ஸ் வந்து அந்த பாட்டி கிட்ட கொஞ்சம் விட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷா தான் திட்டிருக்காங்களாம். அந்த பாட்டியும் பதட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இந்த பாட்டி கண்டினியூஸா அழுவுறது பார்த்துட்டு பதட்டப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க அழுவாதீங்க, இனிமே குழந்தைய பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லி அமுச்சு விட்டுருக்காராம். இந்த விஷயம் அன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 மணி வாக்குல நடந்திருக்கும். ஆனா இந்த நியூஸை கவர் பண்ணி பிரேக்கிங் நியூஸா போட்டோம்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் நம்ம கொடுத்த மாதிரி ஆயிடும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல எந்த நியூஸ் சேனல் காரணமே இந்த நியூஸை கவர் பண்ணல.